எப்போது do எப்போது does அப்படின்ற ஒரு வீடியோவை ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் உனக்கும் do எனக்கும் do என்ற ஒரு பாட்டு இருக்குது. அந்த வீடியோவை 4 லட்சம் பேருக்கு மேலே பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. அந்த வீடியோவில் எப்போ do யூஸ் பண்ணணும், எப்போ does யூஸ் பண்ணணும் அப்படின்னு விளக்கி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் எப்போ have பயன்படுத்தணும், எப்போ has பயன்படுத்துங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அந்த வீடியோ மாதிரியே இந்த வீடியோலையும் ஒரு பாட்டு இருக்குது. ரொம்ப எளிமையான பாட்டு தான். இந்த பாட்டை நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த have hasல சந்தேகமே வராது. எப்போவுமே கரெக்டாக நீங்கள் அந்த haveம் hasம் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோவில் haveக்கு இணையான ஒரு வார்த்தை நான் ஹாப்பின்னு வச்சுருக்கேன். have, happy ரெண்டுமே ஹேல ஆரம்பிக்குது. அப்போ ஹாப்பின்னா have அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி, இனி பாட்டுக்கு போவோம். நானும் ஹாப்பி, நீயும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. நானும் ஹாப்பி, நீயும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. நான்னா ஐ, நீனா யூ, நம்மனா வி, அவங்கன்னா தே. அப்போ ஐ, யூ, வி, தே இந்த 4க்கும் நம்ம have பயன்படுத்தணும். ஐ, யூ, வி, தேக்கு பயன்படுத்த வேண்டிய வார்த்தை have. I have, you have, we have, they have. I have a book, you have a book, we have a book, they have a book. இப்போ நான், நீ, நம்ம, அவங்க, ஐ, யூ, வி, தே இந்த வார்த்தைகள் வரும்போது எப்போவுமே நம்ம have பயன்படுத்தணும். தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஹாப்பி சொன்னோமோ அவங்களுக்கெல்லாம் have பயன்படுத்தணும். இனி எதுக்கெல்லாம் has பயன்படுத்தணும் அதை பற்றி பார்ப்போம். ஹேஸுக்கான வார்த்தை ஆசை. ஹேஸும் ஆசையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி சத்தத்தில் இருக்கு இல்லையா? அதனால் ஹேஸுக்கு நம்ம ஆசை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கான பாட்டு அண்ணனுக்கு ஆசை, அக்காவுக்கும் ஆசை, பூனைக்கும் ஆசை, அதுக்கும் ஆசை. அண்ணனுக்கு ஆசை, அக்காவுக்கு ஆசை, பூனைக்கும் ஆசை, அதுக்கும் ஆசை. அண்ணன்னா ஹீன்னு வச்சுக்கலாம், அவன் அல்லது ஹீ. அக்கானா அவள் அல்லது ஷீ. பூனைன்னா த கேட் அல்லது எந்த மிருகமானாலும் இருக்கலாம். இதோ ஒரு மிருகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மிருகத்தை சில டைமில் அதுன்னு கூட சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதுனா இட். அப்போ ஹீ, ஷீ, த கேட், அப்புறம் இட். அது அவன், அவள், அப்புறம் ஏதாவது மிருகம் அல்லது ஒரு பொருள். இட்டுன்னு சொன்னால் ஒரு பொருளாகவும் இருக்கலாம். ஒரு மேசையை கூட நம்ம இட்டுன்னு சொல்லுவோம். இந்த 4க்கும் நம்ம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை has. HAS, has. அப்போ he has, she has, the cat has, it has அப்படின்னு வரும். He has, she has, the cat has, it has. அவன், அவள், பூனை, அது. இது எல்லாத்துக்குமே ஹேஸ்ன்னு தான் வரணும். அப்புறம் ஹீக்கு பதிலாக ஒரு பெயராக கூட இருக்கலாம். ஹீ அல்லது குமார். ஷீக்கு பதிலாக இன்னொரு பேராக இருக்கலாம், சித்ரா. அப்புறம் த கேட்டுன்னு சொன்னோம் இல்லையா? கேட் பொருளாக கூட இருக்கலாம். த கேட், த ட்ரீ ரெண்டுக்குமே ஹேஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இட்டு எதை வேணால் குறிக்கும். ஒரு பொருளையோ ஒரு மிருகத்தையோ குறிக்கும். அது ரெண்டுக்குமே நம்ம ஹேஸ் பயன்படுத்திக்கலாம். சில உதாரணங்கள் பார்ப்போம். He has a book. Kumar has a book. She has a flower. Chitra has a flower. The cat has a tail. It has a tail. The tree has branches. It has branches.
அதாவது அவனிடம் புத்தகம் இருக்கிறது, குமாரிடம் புத்தகம் இருக்கிறது. அவளிடம் பூ இருக்கிறது, சித்ராவிடம் பூ இருக்கிறது. பூனைக்கு வால் இருக்கிறது, அதற்கு வால் இருக்கிறது. மரத்திற்கு கிளைகள் இருக்கின்றன, அதற்கு கிளைகள் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் ஹேஸ் பயன்படுத்தலாம். ஹேவ், ஹேஸ் ரெண்டுமே எப்படி பயன்படுத்துறதுன்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பள்ளி மாணவர்கள் இருந்தால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஈவன் கல்லூரி மாணவர்களுக்கும் கூட இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சதுனாக்கா அவங்களுடைய ஆங்கில படிப்பில் ஒரு பெரிய ஒரு மைல்கல் தாண்டினதாக இருக்கும். ஆங்கிலம் கற்கும் எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. என்னுடைய இன்னொரு வீடியோவை பற்றி சொன்னேன் இல்லையா, எப்போது டு எப்போது டஸ், அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா தயவுசெய்து அதையும் பாருங்கள், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை முழு பாட்டையும் பார்த்துடலாம். நானும் ஹாப்பி, நீயும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. அண்ணனுக்கு ஆசை, அக்காவுக்கு ஆசை, பூனைக்கும் ஆசை, அதுக்கும் ஆசை. I have, you have, we have, they have. He has, she has, the cat has, it has. I have subscribed, you have subscribed, we have subscribed, they have subscribed, he has subscribed, she has subscribed, the cat has subscribed, it has subscribed. Have you subscribed?